நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிலேஷன்ஸ். நம்ம ரிலேஷன்ஸ்லாம் வந்து எப்படி நம்ம ஹிந்தியில் அவங்கள வந்து எப்படி கூப்பிடுறது, சரியா? நிறைய நமக்கு ரிலேஷன் சொந்தக்காரங்க எல்லாமே இருப்பாங்க. இப்போ யாராச்சும் தூரத்துலேருந்து வராங்க, இப்போ அவங்கள எப்படி ஹிந்தியில் நம்ம கால் பண்ணி கூப்பிடுறது, அப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம பேசுறது, அவங்கள்ட்ட அந்த இதுக்கு தான் அவங்களோட உறவு முறையை எப்படி நம்ம கூப்பிடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஹிந்தியில் ரிலேஷன்ஸ்க்கு என்ன அப்படின்னு சொன்னால் ரிஸ்தா. ரிலேஷன்னால என்னது? உறவு. உறவுக்கு என்ன பேர்? ரிஸ்தா, ரிஸ்தேதார். இப்போ யாராச்சும் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்களா, நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், எங்கள் வீட்டுக்கு ஹமாரே கர்மே ரிஸ்தேதார் ஆகையே அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் வீட்டுக்கு வந்து என்னது? சொந்தக்காரவங்க வந்துட்டாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. ரிஸ்தேதார், ரிஸ்தா. ரிஸ்தானா என்ன? உறவு. இப்போ எப்படின்னு பார்ப்போம். ரிஸ்தா, ரிஸ்தா. ரிஸ்தானா இங்கிலீஷில் ரிலேஷன்ஸ். இங்கிலீஷ்லனா ரிலேஷன்ஸ், உறவுகள். உறவுகள், ரிஸ்தா, ரிலேஷன்ஸ். இப்போ ரிலேஷன்ஸ் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன யாரை பேசுவோம்? அம்மா, சரியா? அப்போது அம்மாவுக்கு என்ன ஃபஸ்ட்டு? மா. மா, மா. இங்கே பாருங்கள், மா மேலே சந்திர பிந்து போடணும். அடுத்து பார்த்தோன்னா மாதா. இது யூஸ்வலாக எல்லாத்துக்குமே தெரியும். மாதானா மதர், அம்மா, சரிங்களா? மாதா, மா, மாதா, மதர், அம்மா. இது வந்து யூஸ்வலாக எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ என்னோட அத்தை. அத்தை மீன்ஸ் அப்பா கூட அவங்க கிடையாது, என்னோட மாமியார், சரிங்களா? மாமியார். மாமியார் அவங்கள வந்து நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால் சாசு. எப்படி சொல்லணும்? சாசு, சாசு, சாசு அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டி சாசு மா, சாசு மா, சாசு மா, சாசு மா, சரிங்களா? சாஸ், சாசு. சசுரால்னு சொல்லுவாங்க. மேரே சசுரால் கயா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து என்னோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், சரியா? மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ சாஸ், சாசு, சாசு மா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் மதர் இன்லா. இன்லா மாமியார், மாமியார், சரியா? இப்போ சாசு, சாசுமானா மதர் இன்லா. அப்போது அதுக்கு என்னது? மாமி யார். இப்போது அடுத்து அப்பாவுக்கு போவோம். அப்பாவுக்கு யூஸ்வலாக நம்ம சொல்கிறது என்ன சொல்லுவோம்? பிதாஜி சொல்லுவோம். பிதா, சரியா? பிதா, பிதா சொல்லுவோம். ஒரு சிலர் வந்து பாப், பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. மேரே பாப் போல் ரே ஹே. இப்போ வெளியே போய் அவர் ரெஸ்பெக்டாக அவரை சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம்? என்னோட அப்பா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம மேரே பிதாஜி, மேரே பிதாஜி அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து வீட்டில் பாப்பா கூப்பிடுவாங்க. பாப்பா, மேரே பாப்பா புலா ரஹே ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட அப்பா என்ன கூப்பிடுறாரு, சரியா? என்னோட அப்பா என்ன கூப்பிடுறாரு. அப்போ என்ன அர்த்தம் இங்கே? பாப்பா, மேரே பாப்பா, சரியா? பாப்பானா ஃபாதர், ஃபாதர், அப்பா, ஃபாதர், அப்பா. இப்போது பிதான்னு சொல்லலாம், பாப்பா. பிதா, பாப்பா, ஃபாதர், அப்பா. அடுத்து பார்த்தோன்னா சாஸ். சாஸ், சாஸ் அப்படின்னா ஃபாதர் இன்லா. ஃபாதர் இன் லா. ஃபாதர் இன்லா மாமனார். யாரு? மாமனார், சரியா? சாஸ், மேரே சாஸ், சரியா? என்னோட மாமனார், சரியா? மாமனார். மாமனாருக்கு என்ன சொல்லணும்? சாஸ். சாஸ்னா ஃபாதர் இன்லா. ஃபாதர் இன்லா மாமனார், என்னோட மாமனார் என்ன கூப்பிடுறாரு. மேரே சாஸ் முஜே புலா ரஹே ஹை. அப்போ என்ன அர்த்தம்? என்னோட மாமனார் என்ன கூப்பிடுறாரு. செல்ஃபோன் மே போல் ரஹே ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஃபோனில் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, இல்லை எங்கேயாச்சும் இருக்காரு. அப்போ மேரே சாஸ் மும்பை மே ஹை. மும்பை மே ஹை அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட மாமனார் எங்கே இருக்காரு? மும்பையில் இருக்காரு. மேரே சாஸ். அடுத்து இப்போ பார்த்துட்டோம். மா, மாதா, மதர். சாசு, சாசுமா, மதர் இன்லா மாமியார். பிதா, பாப்பா, ஃபாதர், அப்பா. அடுத்து பார்த்தோன்னா சாஸ். சாஸ்னா என்ன?
ஃபாதர் இன்லா மாமனார். இப்போ அடுத்து நம்ம எதுக்கு போகிறோம்? பாட்டிக்கு போகலாம். பாட்டி எப்படி கூப்பிடுவாங்க? தாதி. எப்படி கூப்பிடணும்? தாதி. பார்த்துக்கோங்க, தாதி. இன்னொன்று வந்து நானி. சரியா? தாதி நானி. அப்போ என்ன இங்கே? கிராண்ட் மதர் பாட்டி. இப்போது இதுலேயுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ தாதி அப்படின்னு சொன்னால் அப்பாவோட அம்மா. சரிங்களா? யார்? அப்பாவோட அம்மாவை தான் நம்ம என்ன கூப்பிடணும்? தாதி. சரியா? இதே அம்மாவோட அம்மானா என்ன கூப்பிடணும்? நானி. எப்படி கூப்பிடணும்? நானி. இப்போது இது வந்து அப்பாவோட ஃபாதர், இது அப்பாவோட, இது வந்து யார்? அம்மாவோட. சரியா? அப்போது அப்பாவோட அம்மாவை எப்படி கூப்பிடணும்? தாதின்னு கூப்பிடணும். அம்மாவை எப்படி கூப்பிடணும்? நானி. ஆனால் ரெண்டுக்குமே ஒரே இது தான். இப்போ தமிழில் நம்ம எப்படி சொல்கிறோம்? அம்மாச்சி சொல்லுவோம், அப்பாயி சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான், தாதி நானி. ஓகேங்களா? இப்போது அடுத்து பார்க்கலாம். இப்போ தாதி பார்த்துட்டோம், இப்போ பாட்டி பார்த்துட்டோம். அடுத்து வந்து தாத்தாக்கு என்ன? தாதா. இதே சேம் அதே தான். இங்கே தாதி வந்திருக்கு, இங்கே என்ன வரணும்? தாதா வரணும். அடுத்து இங்கே என்ன வரணும்? நானாக்கு என்ன? கிராண்ட் ஃபாதர் தாத்தா. இதுலேயும் இது அப்பாவோட, இது வந்து அம்மாவோட. சரியா? தாதா அப்படின்னா அப்பாவோட அப்பா. சரியா? தாதா அப்படின்னா என்ன? அப்பாவோட அப்பா. அதே மாதிரி நானா அப்படின்னா என்ன? நானானா யாரு? அம்மாவோட அப்பா. சரிங்களா? அம்மாவோட அப்பா, அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா. தாதா நானா. இப்போ அடுத்து போகலாம். அடுத்து பெஹன்னா உங்களுக்கு தெரியும். பெஹன்னா யாரு? பெஹன்னா சிஸ்டர், பெஹன். சரியா? பெஹன் பா தான் சொல்லணும், பா இன் பெஹன். சரியா? பெஹன்னா சிஸ்டர், சகோதரி. பெஹன்னா சிஸ்டர், சகோதரி. இப்போது இதில் வந்து நீங்கள் கேட்கலாம், ஏன் பெஹன்னா சகோதரின்னு சொல்லியிருக்கீங்க? ஏன் இப்போ நீங்கள் வந்து அக்காவுக்கு என்ன சொல்வீங்க? சரியா? அக்காவுக்கு என்ன சொல்வீங்க? தங்கச்சிக்கு என்ன சொல்வீங்க? இப்போ இதே நம்ம என்ன பண்ணலாம்? முன்னாடி சேர்த்துக்கலாம். அக்கானா பெரியவங்க, நம்மளோட என்ன அது? பெரியவங்க அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சிலர் பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவாங்க? தீதின்னு கூப்பிடுவாங்க. மேரி தீதின்னு கூப்பிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லலாம்னா என்ன சொல்லலாம்? மேரி படி பெஹன்னு சொல்லலாம். படினா என்ன? பெரிய. சரியா? பெரிய அக்கா. சரியா? பெரிய அக்கா. சரியா? இதே சின்ன அக்கா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? சோட்டி. சரியா? சோட்டி பெஹன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெஹனுக்கு சாதாரணமாக பெஹன் அப்படின்னு சொன்னால் சகோதரி, சிஸ்டர். ஓகேவா? இதே அக்கா, பெரிய அக்கா, சின்ன அக்கா. சரியா? அப்படிங்கிறப்ப என்ன சொல்லுவோம்? படி பெஹன். சரியா? படி பெஹன். இது முன்னாடி என்ன சேர்த்துக்கணும்? படி சேர்த்துக்கணும். சின்ன அக்காவாக இருந்தால் என்ன சொல்லணும்? சோட்டி பெஹன். சரியா? சோட்டி பெஹன். இதே சாதாரணமாக நமக்கு கீழே, புரியுதா? நமக்கு கீழே பிறந்தவங்களுக்கு என்ன சாதாரணமாக என்ன சொல்லணும்? பெஹன் தான் சொல்லணும். சரியா? ஏன்னா நம்மளோட சின்னவங்க, அவங்களுக்கு நம்ம என்ன தான் சொல்லணும்? பெஹன். மேரி பெஹன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தோன்னா சாலி. அடுத்து இப்போ தேவராணி. சாலி தேவராணி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிஸ்டர் இன் லா தேவராணி அப்படிங்கிறப்ப நம்ம இது என்ன தமிழில் நம்ம சொன்னோன்னா நம்மளோட கொழுந்தனாரோட ஒய்ஃப், கொழுந்தியாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சரியா? சிஸ்டர் இன் லா, கொழுந்தியாள்.
சரியா? கொழுந்தியாள். சாலி, சாலி தேவராணி. சாலி தேவராணின்னு என்ன அர்த்தம்? சிஸ்டர் இன்லா, கொழுந்தியாள். அடுத்து பார்த்தோன்னா பாயி. பாயி, பாயின்னா என்ன? பிரதர், பிரதர் சகோதரன். சரியா? சகோதரன். இதுலேயுமே வந்து உங்களுக்கு இருக்குது. இதுலேயுமே வந்து நம்ம சினிமா இதிலலாம் பார்த்தோன்னா நம்ம என்னன்னு கூப்பிடுவாங்க? பையான்னு கூப்பிடுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம் பையா. பேச்சு வழக்கில் நம்ம என்ன சொல்லுவோம்? பையா, மேரே பையா ஆரஹே ஹை. சரியா? பையா, பையானா என்ன? பெரிய அண்ணன். இதே நம்ம எப்படி வச்சுக்கணும்? மேரே படே பையா. சரியா? படே பையா. படே பையானா என்ன அர்த்தம்? என்னோட பெரிய அண்ணன். சரியா? மேரே படே பாயி. சரியா? படே பாயி. அதே மாதிரி சோட்டே பாயி. சோட்டே பாயினா என்ன? பிரதர், அது சின்ன அண்ணன். அப்போ என்ன சொல்லுவோம்? சாதாரணமாக தம்பிக்கு நம்ம எப்போதும் சொல்கிறப்ப நம்ம என்ன தான் பண்ணணும்? பாயி தான் நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். பாயி பிரதர், சகோதரன். சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா ஜீஜா. ஜி ஜா, ஜீஜா. ஜீஜானா என்ன? பிரதர் இன்லா. பிரதர் இன்லானா கொழுந்தன். ஜீஜா. சரிங்களா? ஜீஜா. ஜீஜானா என்ன? பிரதர் இன்லா, கொழுந்தன் சொல்லலாம். ஜீஜானா கொழுந்தன் அந்த மாதிரி. அதாவது அக்காவோட வீட்டுக்கார சொல்லலாம். அக்காவோட வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்? அந்த மாதிரி சொல்லலாம். அக்காவோட வீட்டுக்காரு அந்த மாதிரி. பிரதர் இன் லா, அக்காவோட வீட்டுக்காரு. அதாவது நம்ம ஒய்ஃபோட தம்பி. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கவங்களாம் நம்ம என்ன சொல்லுவோம்? கொழுந்தன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ யூஸ்வலாக என்ன ரிலேஷன்ஸ், நார்மல் ரிலேஷன்ஸ் தான் இது. நம்ம டே டு டேயில் நம்ம பழக்கத்தில் இருக்கவங்க, ரொம்ப இதாக இருக்கவங்களுக்கு நம்ம இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணணும். மா, மாதா, சாசு, சாசுமா, பிதா, பாப்பா. சரிங்களா? பிதா, பாப்பா. சாஸ், தாதி, நானி, தாதா, நானா, பஹன். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா சாலி. சரியா? சாலி தேவராணி. அடுத்து பார்த்தோன்னா பிரதருக்கு என்ன? பாயி. அதே மாதிரி ஜீஜா. ஜீஜானா என்ன? பிரதர் இன் லா, கொழுந்தன்.